மக்களே, இதே ரேண்டம் வேர்ட்ஸ். இன்னைக்கு நம்ம வேம்பயர் நைட் அனிமோட எபிசோட் 12 தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி வீடியோக்குள்ள தட்டிட்டு போங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே கனாமை என்ன சொல்லிக்கிட்டு இருப்பானா, இந்த உலகம் ஒவ்வொரு இறாலையும் சூரிய மறைவுகளோட தான் முடியும். அதாவது இருக்கிற அழுக்கான எல்லா விஷயமும் அதில் எரிஞ்சு போக ஆரம்பிச்சிரும். அப்போ இந்த உலகமே எப்படி இருக்கும்? ரெட் கலரில் இருக்கும். அப்படியே ஒனிசாமா ரெட் கலரில் இருந்தால் அப்போ ரொம்ப அழகாக இருக்கும்ல அப்படின்னு யூக்கி கேட்டுட்டு இருப்பாளா? ஆமாம். அப்பனா ஒனிசாமா நான் அந்த சூரியனை தொட முடியுமா? இங்கே பாரு யூக்கி, சூரியனை உன்னால் தொட முடியாது. நீ பார்க்குற உலகம் அழகானதும் கிடையாது. அதாவது நீ பார்க்குற பற்றியா அந்த கண்ணு தான், அது உன்னோட பார்வை தான் அழகானது அப்படிங்கிற மாதிரி நம்ம கனாமை சொல்லிட்டு இருப்பான். அப்போ யூக்கி இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது டக்குன்னு நிறைய வேம்பயர்லாம் வர ஆரம்பிச்சிருங்க. இவ உடனே அந்த கன் எடுத்து அதுங்களெல்லாம் கொல்லலான்னு யோசிக்கும் போது இதை வச்சு நான் கொல்லக்கூடாது அப்படின்னு அவளோட பவரை யூஸ் பண்ணலான்னு போவா. டக்குன்னு பார்த்தா அந்த பக்கம் ஐடோ அக்காச்சுக்கி எல்லாரும் வந்துட்டு, ஹே யுக்கி என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ பாட்டுக்கு? நீ அந்த கன்னை தானே தூக்க போன, ஏன் இப்போ உள்ள வச்சிட்ட? இல்லை என்னால் இப்போதைக்கு அதை யூஸ் பண்ண முடியாது. சரி, நல்ல விஷயம்தான், நீ யூஸ் பண்ணாமல் இருக்கிறது கூட நல்லது தான், அப்படியே மறைச்சே வச்சிரு. இங்கே பாரு, நாங்கள் சொல்கிறத முதல்ல கேளு. உன்னை என்ன பண்ணாலும் சரி ரிடோ கிட்ட இருந்து காப்பாற்றணும்னு கனாமை சமயம் எங்கள்கிட்ட சொல்லிட்டு போயிருக்காரு. கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோ, ஏன்னா அவனோட அவைக்கனிங் ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்கும்னு எங்கள்கிட்ட சொல்லிட்டு தான் போயிருக்காரு. அப்போ ரிடோ வந்துட்டு எல்லா மனுஷங்களோட ரத்தத்தையும் குடிச்சு அதுங்களெல்லாம் மண்ணாக மாற்றிட்டு, இந்த பிளட்டெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை யூக்கி, நான் உன்னோட பிளட்டுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அடுத்தே நம்ம செய்கிறன் இவங்க எல்லாருக்கிட்டையும் நம்ம கனாமை என்ன சொல்லிட்டு போயிருப்பானா, ஒரு பியூர் பிளட்டை நீங்கள் எதிர்த்து சண்டை போடணும்னு நினைக்கும் போது வேம்பையரோட பவர் எதுவுமே வேலை செய்யாமல் போயிடும். அதனால தான் நான் அதை எதிர்க்கிறதுக்காக ஒருத்தவனை உருவாக்கியிருக்கேன். அதுதான் நம்ம ஜெரோ. அவன் மட்டும்தான் நம்ம யுக்கியை எந்த நேரத்துலையுமே பீட்ரை பண்ண மாட்டான். ஆனாலும் பிளான் படி எல்லாம் நடந்துக்கிட்டு இருந்தா கூட என் மனசு ஏதோ வலிக்கிற மாதிரியே இருக்கு, ஏன் இப்படிலாம் நடக்குது அப்படின்னு நம்ம கனாமை யோசிச்சுட்டு நடந்து போய்கிட்டு இருப்பானா. இந்த பக்கம் செய்கிறன் வந்துட்டு, யுக்கி சாமா நாங்கள் சொல்றத கேளுங்க, கனாமை சாமா உங்களை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு, இந்த இடத்த விட்டு நீங்க போயிடுங்க. அப்ப ருக்கா கூட ஏன் சொல்றத புரிஞ்சுக்க மாட்டேன், தப்பிச்சு போய் தான் தொலையேன் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருப்பாளா. உடனே ஐடோ வந்துட்டு, இங்க பாரு யுக்கி சாமா, இது ரொம்ப கஷ்டமான பேட்டில், இதுக்கெல்லாம் நீ ப்ரிப்பேர்டாக இருக்கியா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போதே டக்குன்னு மெயின் கேட்ல இருந்து ஏதோ துப்பாக்கி சுடுற சத்தம் கேட்கும். அந்த பக்கமாக ஓடி போயிடுவாங்களா. அப்போ அக்காச்சுக்கி வந்து, என்னாச்சு ருக்கா, நீ அவளை காப்பாற்றணும்னு நினைக்கிறியா என்ன? இல்லை அதெல்லாம் கிடையாது, கனாமை சாமாவுக்கு ரொம்ப பிடிச்சவ, ஒருவேளை அவள் ஹர்ட் பண்ணா கனாமை சாமாவும் ஹர்ட் ஆவார்ல, அதனால தான். அப்பா இதெல்லாம் நான் கேட்கறதுக்கு பேசாம கனாமை சாமா கூடயே போயிருக்கலாம் அப்படின்னு அக்காச்சுக்கி நடக்க ஆரம்பிச்சிருவான். அடுத்து தோகா வந்துட்டு, என்னது இவனுங்க சுட சுட ஈசல் மாதிரி வந்துட்டே இருக்கானுங்க, பேசாம என்னோட ஸ்வாடை எடுத்துட்டு வந்திருக்கலாமோ அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போதே அங்க நம்ம ஐடோ எல்லாரும் ஓடி வந்துட்டு, மாஸ்டர் உங்களுக்கு எதுவும் இல்லைல்ல? டேய் என்னடா இவ்வளோ மெதுவாக வந்துக்கிட்டு இருக்கீங்க, என்னை எல்லாம் இவனுங்கெல்லாம் சேர்ந்து கொண்டு இருப்பாங்கடா அப்படிங்கிற மாதிரி தோகா சொல்லிட்டு இருப்பாரா. டக்குன்னு பார்த்தா அங்கே அடுத்தடுத்து நிறைய வேம்பயர்ஸ்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். இதுங்கெல்லாம் யாரு தான் அப்படின்னு ஐடோ கேட்டோன்னே, இந்த சொசைட்டி இருக்காங்கல்ல அவனுங்க, இந்த லெவலி வேம்பயர்ஸ்லாம் ரொம்ப சீக்கிரட்டாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கானுங்க, அதுங்க தான் இதுங்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே நிறைய வேம்பயர்ஸ் குதிச்சோன்னே டக்குன்னு நம்ம ஹெட் மாஸ்டர் அங்கே புகுந்து எல்லா வேம்பயர்ஸையும் அப்படியே அவரோட ஸ்வாடால் அழிக்க ஆரம்பிச்சிருவாரு. ஹெட் மாஸ்டர் நீங்களா? ஆமாம் யுக்கி, உனக்கு உன்னோட உண்மையான அம்மா ஞாபகம் வந்துருச்சு ஹெட் மாஸ்டர். சரி இங்கே பாருங்க, நான் என்ன பண்ணுறேன்னா இந்த அகாடமியை நான் காப்பாற்றிக்கிறேன், நீங்கள் எல்லாரும் சேர்ந்து நம்ம யுக்கியை காப்பாற்றுங்க. இதுக்கு மேலே இந்த வேம்பயர்ஸ் யாரும் உள்ளே வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பில்டிங் மேலே ஏறி நின்று அந்த கேட்டை அப்படியே மொத்தமாக உடச்சி போட்டுருவார். உடச்சி விழுந்தோடனே அதெல்லாம் அந்த வேம்பயர்ஸ் மேலே விழுந்து இந்த பக்கமாக ஒரு பாதையை உருவாக்கிடும். இவங்க எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கிளம்பி போங்க, ஆனால் தனியாக இவ்வளோ பேரையும் நீங்கள் எப்படி சமாளிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஐடோ கேட்டுட்டு இருந்தோடனே, அதெல்லாம் என் பிரச்சனை, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போக ஆரம்பிச்சிருவாரு. ஹெட் மாஸ்டர் அப்படிங்கிற மாதிரி நம்ம யுக்கி கத்திக்கிட்டே இருப்பாளா. என்ன நீ என்னை ஹெட் மாஸ்டர்னு கூப்பிடுற? நான் உன்னோட அப்பா. ஆமாம் அப்பா போகாதீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம யூக்கி கத்திக்கிட்டே இருப்பா. ஆனால் கூட நம்ம ஹெட் மாஸ்டர் அந்த பக்கமாக போயிடுவார். தூகம் வந்துட்டு, சபா இந்த வயசான ஆள் இருக்காரு, சொன்னாவே கேட்க மாட்டார், தன்னந்தனியாக போய் இந்த அகாடமியை காப்பாற்ற போகிறேன்னு போயிட்டு இருக்காரு பாரு அப்படின்னு யுக்கியும், எங்கள் அப்பா தன்னந்தனியாக காப்பாற்ற போகிறாரு, அதனால நானும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த அகாடமியை காப்பாற்றணும், அந்த ரிடோ எங்கே இருந்தாலும் நம்ம எல்லாரும் போகலாம் அப்படின்னு கூப்பிட்டுட்டு இருப்பா. பரவாயில்ல, நீங்கள் 2 பேரும் பிளட் ரிலேட்டட் இல்லைனாலும் ஒரே மாதிரி தான் யோசிக்கிறீங்க,
கவலைப்படாத, அந்த வயசான ஆள் மட்டும் தன்னந்தனியாக போய் இந்த அகாடமியை காப்பாற்ற வேணாம், நானும் கூட இருக்கேன் அப்படின்னு தோகா சொல்லிக்கிட்டு இருப்பாரு. அப்போ இவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த ரிடோ எங்கன்னு ட்ராக் பண்ணி போயிட்டு இருப்பாங்களா. ஷபா, என்ன நீங்கள் எல்லாரும் இவ்வளோ லேட்டாக வந்துக்கிட்டு இருக்கீங்க, அந்த ரிடோ எங்க அப்படின்னு ஷிக்கி கிட்டேயும் ரிமா கிட்டேயும் கேட்டா, அவன் தானே, அவன் மேலே தான் இருக்கான், அவனெல்லாம் ஈஸியாக ட்ராக் பண்ணிடலாம்ப்பா, இங்கேயே தான் சுற்றிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி ரீமா சொல்லிக்கிட்டு இருப்பா. அடுத்து இந்த சொசைட்டி பிரசிடென்ட் போயிட்டு, இச்சியோ சாமா ப்ளீஸ் இங்கே பாருங்க, என் அழகெல்லாம் மொத்தமாக போயிடுச்சு, வேம்பயர் பிளட்டை எனக்கு கொஞ்சோன்னு கொடுங்க, என் அழகு மொத்தமும் அப்போ தான் எனக்கு திரும்ப கிடைக்கும், அதனால நீ எனக்கு திரும்பி என்ன கொடுக்க போகிற? நான் அந்த ஹெட்மாஸ்டர்கிட்ட போய் பேசினேன், அவன் எதுக்குமே ஒத்து வர மாட்டான், நான் பிடிச்சி வச்சுருந்த லெவலி வேம்பயர்ஸ் எல்லாத்தையும் அந்த அகாடமி அழிக்கிறதுக்காக அனுப்பிச்சிட்டேன், நல்ல விஷயந்தான் பண்ணியிருக்க, ஆனால் நீ கேட்ட ரத்தத்தெல்லாம் என்னால் கொடுக்க முடியாது, ஆனால் நீங்கள் என்னோட அழகை காப்பாற்றுறேன்னு நீங்கள் தானே, உன் ஃப்ரெண்டையே மொத்தமாக என்கிட்ட வித்துட்ட, நீ என்ன அழகை பற்றி பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்தோன்னே அப்படியே அந்த சொசைட்டி பிரசிடென்ட் தலையை அப்படியே திருவி அந்த பக்கமாக போட்டுருவான் இந்த இச்சியோ. அடுத்து யுக்கி குரூப்பு இந்த ரிடோவை தேடி அங்கங்கே நடந்துக்கிட்டு இருப்பாங்க. பார்த்தா வழியெல்லாம் அந்த மனுஷங்கள்லாம் செத்து செத்து கிடப்பாங்க. என்னது இது, இவ்வளோ மோசமாக படுத்து கிடக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு கதவை திறந்தா அங்கேருந்து பயங்கரமான பிளட் ஸ்மெல் அடிச்சுக்கிட்டு இருக்கும். உள்ளே போய் பார்த்தா அவ்வளோ பேர் ஒருத்தருக்கு மேலே ஒருத்தர் விழுந்து விழுந்து ரத்தத்தெல்லாம் குடிச்சுக்கிட்டு இருப்பானுங்களா. வா வா யுக்கி, நான் உனக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன், பாத்தியா நீ எவ்வளோ அழகாக இருக்கான்னு அப்படிங்கிற மாதிரி அந்த ரீடோ சொல்லிக்கிட்டு இருப்பானா. இந்த பக்கமாக நம்ம கனாமி இச்சியோவை தேடி தான் போயிருப்பான் போல இருக்கு. அப்போ யுக்கி, நீ எவ்வளோ பெரிய பொண்ணாக மாறிட்ட, நான் சொல்கிற பேச்சை கூட கேட்காம நீயே முடிவெடுக்க ஆரம்பிச்சிட்ட, பரவாயில்ல, இது கூட நல்ல விஷயம்தான், நீ அழகா எவ்வளோ பொறுமையாக யோசிக்க ஆரம்பிச்சிட்ட, நீ இன்னும் பறக்கணும், பறந்து மேலே போய்கிட்டே இருக்கணும் யுக்கி, நான் உனக்காக தான் எப்பயுமே காத்துக்கிட்டு இருப்பேன், அதாவது இந்த உலகத்திலேயே அழகான பொண்ணு, ரொம்ப ப்ரெஷியஸான பொண்ணு எனக்குன்னா அது நீ மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி கனாமை சொல்லிட்டு இச்சோவுக்கு அந்த வெளியில் நிறைய ஆளுங்க நிற்பாங்கல்ல, அவங்க எல்லாரும் இருங்க இருங்க கனாமே குரான் சென்பாய், நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க, நாங்கள் போய் இச்சோ கிட்டே இன்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே அவங்க 3 பேரையும் அப்படியே டக்கு டக்கு டக்குன்னு அழிக்க ஆரம்பிச்சிருவான் கனாமே. அப்போ யுக்கி வந்துட்டு, நான் உன்னை சும்மா விட மாட்டேன்டா, பாரு என்ன பண்ண போறேன்னு அப்படின்னு யுக்கி சொல்லிட்டு இருக்கும்போதே, நாங்கள் உன் கூட சண்டை போட வரோம் அப்படின்னு ஐடோ அக்காச்சுக்கி ரிடோன்னு எல்லாரும் அவன் பின்னாடி ரிடோ பின்னாடி ஓட ஆரம்பிச்சிருவாங்க. ரிடோ உடனே அவனோட பவர் யூஸ் பண்ணி எல்லாரையும் கட்டி போட்டுருவான். என்ன லூசுங்களா நீங்கள், ஒரு வேம்பையரால் பியூர் பிளட்டை கூட எதுக்க முடியாது, அது உங்களுக்கு தெரியாதா? இங்கே பாருங்க, கீழே இருக்கிற லெவலி வேம்பையர்ஸ், போங்க போய் பிடிச்சிக்கோங்க இந்த வேம்பையர்ஸ் எல்லாத்தையும், உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஃபன் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோன்னே நம்ம யுக்கிக்கு கோவம் வந்துருமா. டக்குன்னு பார்த்தா இந்த ரீடோ அங்கேருந்து தப்பிச்சு வந்து நம்ம யுக்கி பக்கத்தில் நின்று அவ கழுத்துல இருந்து ரத்தத்தை குடிக்கலான்னு போயிடுவான். அப்போ நம்ம யுக்கியோட பாக்கெட்டில் அப்படியே ஆர்டமிஸ் ராடை வச்சிருப்பாளா. டக்குன்னு பார்த்தா அந்த ஆர்டமிஸ் ராடை யூஸ் பண்ணிடுவா. பார்த்தா எடுத்தோன்னே அவளாலையும் பிடிக்க முடிஞ்சிடும். என்னது இது, யுக்கியால் ஆர்டமிஸ் ராடை பிடிக்க முடியுதா, எப்படி இது சாத்தியம் அப்படிங்கிற மாதிரி ஐடோ அக்காட்சுக்கின்னு எல்லாரும் ஆச்சரியமாக பார்த்துட்டு இருப்பாங்க. நான் வேம்பையர் மட்டும் கிடையாது, ஒரு கார்டியனும் கூட, இந்த அகாடமியை நான் மட்டும்தான் ப்ரொடெக்ட் பண்ணுவேன், அதாவது டே கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸை மட்டும் கிடையாது, நைட் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸையும் நான் தான் பாதுகாக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த ஆர்டமிஸ்டாட கையில் வச்சு சுற்றிக்கிட்டு இருப்பா. அப்போ பரவாயில்லையே, நீயும் உங்கள் அம்மா மாதிரியே தான் இருக்க, இல்லை இல்லை உங்கள் அம்மாவோட பயங்கர தைரியமாக இருக்க, நான் முதல்ல உங்கள் அம்மாவோட ரத்தத்தை குடிச்சப்ப உங்கள் அம்மா எப்படி தெரியுமா ஒரு மாதிரி அழுதுகிட்டே இருந்தா, என்ன தெரியுமா பண்ணா, ஹருக்கா ஹருக்கா அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிட்டா. அவளோட லவ்வர் தானே, அதான் உங்கள் அப்பனை தானே கூப்பிட்டுக்கிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரிடோ என்ன பண்ணிடுவானா, அப்படியே நம்ம யுக்கியை அவனோட பிளட் பவரை யூஸ் பண்ணி டக்குன்னு மேலே கட்டி தூக்கிடுவான். ஹே யூக்கி சாமா அப்படின்னு எல்லாரும் கத்த ஆரம்பிச்சிருவாங்க. கத்து கத்து, நீயும் கத்து, உன்னோட லவ்வர் பேரை கூப்பிடு அப்படிங்கிற மாதிரி இந்த ரிடோ அவளோட காதில் சொல்லிக்கிட்டே இருப்பான். நான் லவ் பண்ணுற ஆளா, யாரை கூப்பிடுறது அப்படிங்கிற மாதிரி நம்ம யூக்கி யோசிச்சுட்டு இருக்கும்போது டக்குன்னு பார்த்தா அங்கே பின்னாடி ஏதோ சுடுற சத்தம் கேட்கும். யாரா அது அப்படின்னு திரும்பி பார்த்தா நம்ம ஜெரோ தான். ஹேய், உன்னோட கேவலமான கையை அவளை மேலே இருந்து எடுறா அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டு இருப்பான். இந்த பக்கமாக கனாமே இச்சியோட வீட்டுக்குள்ளே நடக்க சுற்றி உள்ளவங்க எல்லாரும் அப்படியே மறைஞ்சு போக ஆரம்பிச்சிருவானுங்க, மண்ணா மறைய ஆரம்பிச்சிருவானுங்க. அப்போ டக்குன்னு இச்சியோ எங்கே ஓட பார்க்குற, அதுவா நான் தான் தப்பிச்சு ஓடி போகலான்னு இருந்தேன், ஏன்னா நானும் மண்ணா மாறிடக்கூடாதுல்ல, அதனால தான். என்ன உன் கடவுள்கிட்ட போகலான்னு நினச்சியா, அந்த ரிடோ லூஸுக்கிட்ட? அந்த ரிடோ லூஸை என்னோட ஆள் ஒருத்தன் அப்படியே மொத்தமாக பிச்சு தின்ன போகிறான், பார்க்க தானே போகிற நீ அதை. அப்போ கனாமே
என்னையவே வச்சிருக்காளால எதுக்காக இந்த ரீடோவை தேவையில்லாமல் எழுப்பி விட்டீங்க? அதாவது உங்களை எங்களால் மேனேஜ் பண்ண முடியாது. அந்த ரீடோ ஒரு முட்டாள். அவனுக்கு சாப்பாடு கொடுக்க நாங்கள் என்ன சொன்னாலும் கேட்பான். அதனால தான் அவனை நாங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இச்சியோ சொல்லிட்டு இருக்கும்போது, ஆனால் இனிமேல் பண்ண முடியாதுல்ல அப்படின்னு கனாமி ஏதோ சொல்ல வருவானா, டக்குன்னு பார்த்தா அவனோட பவரை யூஸ் பண்ணி இந்த இச்சியோ மறைஞ்சு போயிடுவான் அங்கேருந்து. அப்போ நம்ம இச்சிஜோ அங்கே வந்துட்டு, கனாமே, ஒரு வேம்பையராக நான் உன்னை ஏமாத்திட்டேன். ஆனால் ஒரு ஃப்ரெண்டாக நான் உன்னை என்றைக்குமே ஏமாற்ற மாட்டேன். நான் பார்த்துக்கிறேன், நான் எங்கள் தாத்தாவை பார்த்துக்கிறேன், நீ இங்கேருந்து கிளம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இச்சிஜோ அங்கேருந்து கிளம்பி போய் அவங்க தாத்தாவை தேட போயிடுவான். இந்த பக்கமாக இச்சியோ வந்து நம்ம கனாமி கிட்ட இருந்து தப்பிச்சு ஒரு அண்டர் கிரவுண்ட் பாதை வழியாக நடந்து போய்கிட்டு இருப்பானா. அதோட எண்டில் வந்து கரெக்டாக நம்ம இச்சிஜோ வந்து நின்றுடுவான். ஹே, என்ன இச்சிஜோ, நீ இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? தாத்தா, நீங்கள் தானே எல்லாத்தையும் ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்கல்ல. இங்கே பாரு இச்சிஜோ, நான் வந்து உன்னை செனேட்டை நீ எடுத்துக்குவாங்கிறதுக்காக தான் இவ்வளவும் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓ அப்படியா? நான் செனேட்டை எடுத்துக்கணும்னா இங்கே பாருங்கள், இன்னோட உங்கள் செனேட்டையும் சரி உங்களையும் சரி சேர்த்து முடிச்சிடலாம் அப்படின்னு அந்த கத்தியை எடுத்து அவங்க தாத்தாவையே அவன் கொல்லலான்னு போயிடுவான். பார்த்தா இந்த பக்கம் அந்த பில்டிங்கே மொத்தமாக விழுக ஆரம்பிச்சிடும். நம்ம கனாமி இது எல்லாத்தையும் பார்த்துட்டு, ஹப்பாடா, ஒரு வழியாக என்னோட பேட்டில் முடிஞ்சு போயிடுச்சு. நான் பானா யாரெல்லாம் யூஸ் பண்ணணும்னு நினச்சேனோ அவங்க எல்லாரும் ஒழுங்காக அவங்க வேலையை செய்கிறாங்க. ஒழுங்காக மட்டும் இல்லை, இன்னும் அதிகமான எஃபோர்ட் போட்டு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்க எல்லாரும் அவங்கவுங்க வேலையை சரியாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஜெரோ, நீ மட்டும்தான் இன்னும் உன்னோட டியூட்டியை முடிக்கலை. நீ முடிச்சிட்டியா இல்லையா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜெரோ இந்த பக்கமாக நம்ம கனாமி யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருப்பான். அப்போ நம்ம யூக்கி இந்த பக்கமாக, ஜெரோ ஜெரோ உனக்கு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டே இருப்பா. ஜெரோ வந்து, விடுடா அவளை, மான்ஸ்டர் அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டே இருப்பானா. பார்த்தா கொஞ்ச நேரத்தில் அவனால் முடியவே முடியாது, அவனை சுட முடியவே முடியாது. என்னாச்சு ஜெரோவுக்கு அப்படிங்கிற மாதிரி சுற்றி உள்ள எல்லாரும் ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருப்பாங்களா. அவனோட பவர் வந்து அவனோட கண்ட்ரோல்லையே இல்லை அப்படிங்கிற மாதிரி இந்த ரீடோ சொல்லிகிட்டு இருப்பான். டக்குன்னு நம்ம ஜெரோ துப்பாக்கியை கீழே போட்டுட்டு கீழே விழுந்தா அவன் ஒரு கைப்பட்டதுக்கே அந்த இடமே மொத்தமாக உடைய ஆரம்பிச்சிடும். அப்படியே சுற்றி உள்ள அந்த லெவலி வேம்பையர்ஸ் எல்லாரும் அப்படியே பறக்க ஆரம்பிச்சிருவோங்க. இங்கே பாரேன், ஒரு ஹியூமனாக இருந்தாலும், அதாவது எக்ஸ் ஹியூமனாக இருந்தாலும் ஒரு சர்டைன் லிமிட் இருக்குது. நீ உன்னோட ட்வின்னையே சாப்பிட்டாலும் இந்த பவரை உன்னோட ஹியூமன் வெசல்னால் ஹேண்டில் பண்ணவே முடியாது அப்படிங்கிற மாதிரி இந்த ரீடோ ஜெரோவை பார்த்து சொல்லிக்கிட்டு இருப்பான். உன்னாலலாம் இவ்வளோ சீக்கிரமாலாம் அந்த பவரெல்லாம் ஹேண்டில் பண்ணவே முடியாது அப்படிங்கிற மாதிரி இந்த ரீடோ சொல்லிக்கிட்டு இருப்பானா. டக்குன்னு பார்த்தா நம்ம ஜெரோ வந்துட்டு, யுக்கி, அந்த ஆர்டமிஸ் ராஜை வச்சு என்னை அடி, என்னை குத்து அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டு இருப்பான். நீ என்ன லூஸா அப்படின்னு ஐடோ கேட்டோன்னே, ஆமாம் நான் லூஸு தான், உங்களுக்கு புரியுதா இல்லையா? என்னால் இந்த பவரை சுத்தமாக ஹேண்டில் பண்ணவே முடியாது. ஆர்டமிஸ் ராடை வச்சு அழிக்கலைன்னா என்னால் எதுவுமே பண்ண முடியாது. யுக்கி பண்ணு, ஆனால் உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா எனக்கு ஒன்றும் ஆகாது. நம்ம ப்ராமிஸை நீ மறந்துட்டியா? அந்த கன்னை வச்சு நீ சுட்டா மட்டும்தான் நான் சாவேன், வேற எதுக்கும் நான் சாக மாட்டேன். இந்த ஆர்டமிஸ் ராட்லாம் என்னை ஒன்றும் கொல்லாது யுக்கி, சீக்கிரம் அதை வச்சு அடி அப்படிங்கிற மாதிரி நம்ம யுக்கியை பார்த்து அவன் கத்திக்கிட்டு இருப்பான். அவனை அந்த ஆர்டமிஸ் ராடை வச்சு அடித்தோன்னே பார்த்தா அவனுக்கு இன்னும் வலி அதிகமாகிடும். ஆமாம், இந்த பெயின் இன்னும் அதிகமாக இச்சிரு எனக்குள்ளே இருக்கான்னு எனக்கு தோணிக்கிட்டே இருக்கு. அவன் சொன்ன மாதிரி என்னோட கோலை ஃபுல்ஃபில் பண்ணிட்டு தான் நான் போவேன் அப்படின்னோடனே அந்த பக்கமாக, என்னது இது, பிளட்டி ரோஸ் வந்துருச்சு போல இருக்கே. பிளட்டி ரோஸ் வந்தா என்ன, எது வந்தா என்ன, இப்போ என்ன உனக்கு என்ன கொல்லணும்? கொல்லு, நீ எவ்வளோ வேணாலும் என்னை கொல்லு, என்னை குத்து, என்ன வேணாலும் பண்ணு, நான் திரும்பி ரீசெலக்ட் ஆகி வந்துக்கிட்டே தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி இந்த ரீடோ நம்ம ஜெரோவை பார்த்து கத்திக்கிட்டு இருப்பான். என்னது இது, இந்த லைட்டை பார்க்கும்போதே தெரியுது நம்ம ஜெரோ எந்திரிச்சு வந்துட்டான் போல இருக்கே அப்படின்னு ஹெட்மாஸ்டர் சொல்லிட்டு இருக்கும்போது கனாமேவும் ஹெட்மாஸ்டரும், பரவாயில்ல, இன்னையோட எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது மக்களே. அடுத்த எபிசோட சந்திக்கலாம். அது வரைக்கும் செய்யும் நேரம்.